கான்ஃபிடென்ஸ் டெவலப் பண்ணுறதை பற்றி நிறைய ரீட் பண்ணியிருப்பீங்க. நான் கூட என்னோடய வீடியோஸில் நிறைய பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கி இந்த வீடியோவில் மனதளவில் கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு 4 முக்கியமான விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ இந்த நான் சொல்ல போகிற இந்த 4 பாயிண்ட்ஸும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்குள்ள நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்ற அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல்ஸ் இன்டர்னலாக பூஸ்ட் ஆகும். ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கும் ரியாக்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போது இது எப்படி சொல்லலாம், என்ன நடந்தாலும் நம்ம அதுக்கு ஒரு பதில் சொல்கிறோம் அப்படின்னா அது ரெஸ்பான்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ரியாக்ட் பண்ணுறதுனா உங்களோட பதில் ப்ளஸ் இமோஷன்ஸ், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க. இப்போது ஏதாவது ஒரு விஷயம் யாராவது உங்களை அப்செட் பண்ணுற மாதிரி ஒரு குவெஸ்டின் சொல்லியிருக்காங்க ஆர் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு உங்களோட பதில் ஒன்று இருக்கும். பட் அந்த பதிலோடு சேர்த்து உங்களுக்கு ஒரு கோவம் ஒரு கவலை ஒரு ஆத்திரம் இதுவும் சேர்ந்து வரும்பொழுது அது ரியாக்ஷனாக மாறிடுது. எப்போல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணுறோமோ அங்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அதுக்கு பதிலாக அந்த இமோஷன்ஸை கட் ஆஃப் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸ் மட்டுமே நம்ம கொடுக்கறதுக்கு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஸ்மூத்தாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே ரிமெம்பர் டு பி நான் ரியாக்டிவ். அப்போ நம்ம என்ன செய்யலாம், பாஸ் பண்ணணும். எந்த ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் யார் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் சரி ஆர் உங்களை அப்படியே ட்ரிகர் பண்ணுற ஒரு குவெஸ்டனாக இருந்தாலும் சரி ஆர் வேணும்ன்ட்டே உங்களை ஏதாவது ஒரு வம்பில் இழுக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் உங்களை போட்டாலும் சரி, என்னவா இருந்தாலும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பாஸ் எடுத்து யோசித்து ஒரு ஃபில்டர் பண்ணுங்கள். யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், நம்ம பேசுகிறது கரெக்டாக, எவ்வளோ சொல்லணும், இவங்களுக்கு சொல்லணுமா வேண்டாமா, இல்லை சைலண்ட்டாக போயிடணுமா, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணுறனால நம்மளோட பவர் நமக்கிட்டே இருக்கும். அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல்ஸ் டெஃபினட்டாக பூஸ்ட் ஆகும். யாருக்குமே ஒரு விஷயம் ரொம்ப ஆசைப்பட்டு அது அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கவலை இல்லாமலாம் இருக்காது. ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்கும், ரொம்ப அப்செட்டிங்காக ஃபீல் பண்ணுவோம். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே ரொம்ப டைம் எடுப்போம். கரெக்ட். பட் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது எந்த ஒரு ரிஜெக்ஷனையும் நீங்கள் ரீடைரெக்ஷனாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த பர்ஸ்பெக்டிவே உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கால் வைக்கிறதுக்கோ ஆர் அடுத்தடுத்த முயற்சிகளை மேற்கொள்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் கண்டிப்பாக கொடுக்கும். ரிஜெக்ஷன் பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் நம்மளுக்கு சரியாக வரலையோ ஆர் எதெல்லாம் நமக்கு சரியாக அமையலையோ அது நமக்கானது அல்ல. நம்மளுக்கு அதையும் தாண்டி வேறு நிறைய நல்ல விஷயங்கள் காத்துட்ருக்கு, நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நம்மளை புஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியூயலாக நம்ம பார்க்கலாம். நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்ற பொழுது சரி ஏன் கிடைக்கல, நான் எந்த அளவுக்கு அதில் நான் எஃபர்ட் போட்டிருக்கேன், நான் மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டும் எனக்கு அது கிடைக்கலையா, சரி அப்போ நான் அந்த ஒரு எஃபர்ட்டை எப்படியெல்லாம் நான் ட்வீக் பண்ணி இன்னும் வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் தேடி போகலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு காம்பஸ் மாதிரி ஒரு சின்ன டைரெக்ஷனை மாற்றுறதுக்கு ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட பார்க்கலாம். பட் ரிஜெக்ஷனை நீங்கள் ரொம்ப மனசுக்கு எடுத்துக்கிட்டீங்க, அதாவது ரிஜெக்ஷன்ஸை நீங்கள் ரொம்ப பர்சனலாக எடுத்து ஹர்ட் ஆக ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுலேருந்து வெளியே வேறு முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். லைஃப்பில் இப்போ சக்ஸஸ் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது ஒரு ஒன் டைம் ஈவெண்ட் கிடையாது. ஓகே. அண்ட் ஒவ்வொருத்தவங்க செய்கிற வேலையில் எப்போ சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு யாராலையும் ஷுவராக சொல்ல முடியாது. பட் யார் ஒருத்தங்களுக்கு சக்ஸஸ் ரொம்ப ஷுவராக கிடைக்கும் அப்படின்னா யார் ஒருத்தங்க அதிக முறை ட்ரை பண்ணுறாங்களோ, நிறைய ஐட்ரேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைட். எவ்வளோ முறை நம்ம ட்ரை பண்ண நம்மளுக்கு அந்த வெற்றி கிடைக்கிறதுக்கான சான்சஸ், அந்த ப்ராபபிலிட்டி ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம நிறைய ட்ரை பண்ணணும் அப்படின்னா சில இடத்துல நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆகிறோம், ஃபெயிலியர்ஸ் கிடைக்குது அப்படின்னா அதுலேருந்து லெசன்ஸ் மட்டும் லேர்ன் பண்ணி அந்த லெசன்ஸை அடுத்த முயற்சியில் கரெக்ட் பண்ணிவிட்டு மூவ் ஃபார்வர்ட் பண்ணுறது தான் சரியான விஷயமா இருக்கும். எல்லாருக்குமே எல்லார் பற்றியும் ஒப்பீனியன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கலாம். இப்போது ஒவ்வொருத்தரும் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மேலே நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண நம்மளுக்கு கவலைகளும் நம்மளுக்கு ஆங்ஸைட்டி தான் ஜாஸ்தியாகுமே தவிர நம்ம செய்கிற வேலையில் நம்ம நிச்சயமாக ஃபோக்கஸ்டாக இருக்கவே முடியாது. அது இம்பாசிபிள், அதை மறந்துடுங்க. அப்போது அந்த ஒப்பீனியன்ஸ்க்கு நம்ம ஏன் நிறைய வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளை பற்றின ஒரு புரிதல் இல்லைன்னு அர்த்தம். நம்மளை பற்றின புரிதல் எப்போ உங்களுக்கு மேக்ஸிமமாக இருக்கோ, உங்களை பற்றி உங்களுக்கு தான் பெஸ்ட்டாக தெரியும் பொழுது நீங்கள் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது ரொம்ப டாமினண்ட்டாக நீங்கள் மனசுக்கு எடுத்துக்க மாட்டீங்க.
ஒப்பீனியன்ஸுன்ற போது 2 விஷயம் நான் சொல்கிறேன் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து சப்ஜெக்டிவ்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட அனுபவங்கள் பொறுத்தும், அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அவங்க யாரெல்லாம் சந்திச்சிருக்காங்க, அவங்களுக்கு எது முடிஞ்சது, அவங்களுக்கு எது முடியல லைஃப்பில். ஸோ இதெல்லாம் வச்சு தான் அவங்க ஒரு ஒப்பீனியனை ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, இன்னொருத்தவங்க வந்து ஓகே இது சரி வராது, இல்லை இது பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது அவங்களோட கண்ணோட்டத்துலேருந்து வர ஒரு விஷயம். ஸோ அது சப்ஜெக்டிவ், அது மாறிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம ரொம்ப உறுதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார்வர்டாக போக முடியாது. பட் அதுலேருந்து நம்ம கைடன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, சில பேர் அட்வைஸ் கொடுக்குறாங்க, அதில் எவ்வளோ தூரம் உண்மை இருக்குது, அதை நீங்கள் இன்னுமே மேலும் ரிசர்ச் பண்ணி எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம ஒரு டிஸ்கிரிமினேட் பண்ணி நம்ம பார்க்கலாம், டெஃபினட்டாக பார்க்கலாம். 2வது பாயிண்ட் வந்து ஒப்பீனியன்ஸ் வந்து டிரான்சியன்ட்னா என்ன மீனிங்னா, வரும் போகும். ஓகே, அது வந்து எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். It will come and it will go. ஸோ வந்துட்டு போயிட்டுருக்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்து நம்ம ஹர்ட் ஆகிறோம், ரொம்ப பர்சனலாக எடுத்து அதை பற்றியே யோசிக்கிறோம். ரொம்ப யோசித்து நம்ம செய்கிற காரியங்கள்லேயே நம்ம வந்து ஈடுபாடோடு இருக்க முடியல அப்படின்னா நம்மளோட ஒர்க் தான் அஃபெக்ட் ஆகுது. ஸோ மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸை எவ்வளோ தூரம் வேல்யூ கொடுக்கணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அண்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்னம்பிக்கையாக ஃபீல் பண்ணுற ஒருத்தவங்க மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸ்க்கு ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடாது. யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாதீங்க. ஸ்டாப் ட்ரைங் டு கன்வின்ஸ் பீப்புள் ஆஃப் யோர் ஒர்த். உங்களோட செல்ஃப் ஒர்த் என்னன்னு உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தெரியணும். அது வந்து த பேசிக் பாயிண்ட். நான் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோவே நான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஐ வில் ஷேர் இட் இன் த காமெண்ட் செக்ஷன். ஸோ செல்ஃப் ஒர்த் ஒருத்தங்களுக்கு ஹையாக இருக்கும் பொழுது மட்டும்தான் அவங்க செய்கிற காரியங்களில் அந்த கான்ஃபிடென்ஸ் ரேடியேட் பண்ண முடியும். மனதளவில் நீங்கள் உங்களுக்கு உங்கள் மேலேயே ஒரு மதிப்பும் ஒரு மரியாதையும் கம்மியாக இருக்கும் பொழுது, உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு வேல்யூ தெரியாத பொழுது, நீங்கள் வெளிப்புறம் பேசுகிறதுலையோ இல்லை செயல்கள்லையோ உங்களோட எல்லா காரியங்கள்லையும் ரொம்ப தன்னம்பிக்கையை வெளிக்காட்டுறதுன்றது மேட்சே ஆகாது. அது இட் இஸ் நாட் பாசிபிள், ரைட்? ஸோ செல்ஃப் ஒர்த்ன்றது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு கீ ஆஸ்பெக்ட். யார்கிட்டையும் உங்களோட வேல்யூவை ப்ரூவ் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணாதீங்க. இன்னொன்று, ஒருத்தங்க கிட்ட உங்களோட வேல்யூவை ப்ரூவ் பண்ணுறனால தான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், ஆர் அன்பு கிடைக்கணும், ஆர் மரியாதை கிடைக்கணும் அப்படின்னா அது சரி வராது. அது அப்படியே சரி வந்தாலும் எத்தனை காலம் அது வந்து நிலைச்சி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, ரைட்? ஸோ இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. நம்மளோட வேல்யூவை ப்ரூவ் பண்ணணும், ஆர் நம்மளுக்கு மரியாதை கொடுங்க, நம்மளுக்கு மதிப்பு கொடுங்க, அன்பு கொடுங்க அப்படின்னு கெஞ்சுறதுமே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சன் செய்யவே மாட்டாங்க. ஸோ இதையும் மனதளவில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளீஸ் டோன்ட் கன்வின்ஸ் அதர்ஸ் டு ப்ரூவ் யோர் ஒர்த். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 4 பாயிண்ட்ஸும், ஒன்று, எதுக்குமே உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ் எடுத்துக்கோங்க. 2வது, எந்த ஒரு ரிஜெக்ஷனும் வந்து ஒரு ரீடைரக்ஷன் மாதிரி பாருங்கள். ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா அதுவே நம்மளுக்கு ஒரு வேறு ஒரு சரியான இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு பாதையை காட்டுது அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். 3வது, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற அந்த அதர்ஸ் ஒப்பீனியன்ஸ்க்கு ரொம்ப வேல்யூ தராதீங்க. அண்ட் நம்பர் 4, யார்கிட்டையுமே வந்து உங்களோட வேல்யூவை ப்ரூவ் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும், ஒருத்தங்கள்கிட்ட இம்ப்ரெஸ் பண்ணி தான் அதெல்லாம் நடக்கணும் அப்படின்ற அந்த சைடே போக வேண்டாம். ஆல்ரைட், இந்த 4 பாயிண்ட்ஸுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மனதளவில் உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல்ஸ் நிச்சயமாக பூஸ்ட் பண்ணும். ஆல்ரைட், ஸோ மறுபடியும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பை.